எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பாடம் 4 கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் ஒரு 200 கொஷின்ஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிசிஎம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். கேள்வி நம்பர் 1. தேனீக்களும் எறும்புகளும் தாமே இணைந்து செயல்பட்டு அவற்றின் டேஸ் அடைகின்றன, குறிக்கோளை அடைகின்றன. இரண்டாவது கேள்வி, மக்கள் இனத்தை ஒரு குறிக்கோளை அடைய ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒரு சக்தி இன்றியமையாததாகின்றது. அச்சக்தியை டேஷ் எனவும் கூறுகிறோம், மேலாண்மை எனவும் கூறுகிறோம். மூன்றாவது கேள்வி, ஒரு பொது குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு மக்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதே டேஷ் என்கிறோம், அமைப்பு என்கிறோம். நான்காவது கேள்வி, எண்ணியாங்கு செய்ய வைக்கும் ஒரு ஏவல் பணியே டேஷ் ஆகும், மேலாண்மை ஆகும். ஐந்தாவது கேள்வி, டேஷ் ஆகிய கிரேக்க ரோமபுரி ஆகிய பேரரசுகளில் பணியாளர்களிடம் வேலை வாங்குவதற்கு மேலாளர்கள் இருந்தனர் என வரலாறு கூறுகின்றது. ஆறாவது கேள்வி, டேஷ் மற்றும் டேஷ் நாடுகளில் இந்தியா மற்றும் ஐரோப்பா நாடுகளில் எழுந்த இலக்கியங்களில் மேலாண்மை பற்றி பேசப்படுவதை காண்கிறோம். ஏழாவது கேள்வி, சங்க கால இலக்கியங்களில் கூட டேஷ் பற்றிய மேலாண்மை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. எட்டாவது கேள்வி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய வள்ளுவர் கூட தமது திருக்குறளில் நிர்வாக இயலையும் மேலாண்மை இயலையும் டேஷ் டேஷ் என இரு அதிகாரங்களில், அரசியல் அமைச்சியல் என இரு அதிகாரங்களில் தெள்ளத் தெளிவாக போதித்துள்ளார். ஒன்பதாவது கேள்வி, டேஷ் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இயந்திர புரட்சியின் காரணமாக மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் உருவாயின. பத்தாவது கேள்வி, மேலாண்மை கொள்கைகளை வகுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜே. ஹென்றி பாயில். 11வது கேள்வி, திரு ஜே. ஹென்றி பாயில் பிறந்த நாடு பிரான்ஸ். 12வது கேள்வி, திரு ஜே. ஹென்றி பாயில் சுரங்கத் தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழில் பொறியாளர். 13வது கேள்வி, திரு ஜே. ஹென்றி பாயில் அறிவு கூர்மையாலும் அயரா உழைப்பாலும் அதிசயத்தக்க மேலாண்மை திறத்தாலும் சுரங்கத் தொழிற்சாலையை படிப்படியாக முன்னேறச் செய்து பிரெஞ்சு நாட்டின் தலைச்சிறந்த நிறுவனமாக திகழ செய்துவிட்டார். அதனால் அவரை டேஷ் என அழைத்து வருகின்றனர், மேலாண்மையின் தந்தை என அழைத்து வருகின்றனர். 14வது கேள்வி, திரு எஃப்.டபிள்யூ. டெய்லர் பிறந்த நாடு அமெரிக்கா. 15வது கேள்வி, திரு எஃப்.டபிள்யூ. டெய்லர் டேஷ் தொழிற்சாலையில் எஃகு தொழிற்சாலையில் தலைமை பொறியாளராக பணியாற்றினார். 16வது கேள்வி, திரு எஃப்.டபிள்யூ. டெய்லர் முதலாக தொழிலாளர்களை அவர் ஒருங்கிணைத்து முறையாக வேலை செய்ய ஒரு அறிவியல் வழிமுறையை வகுத்து கொடுத்தார். அதனை அவர் தனது டேஷ் என்ற புத்தகத்தின் வாயிலாக வெளியிட்டார், மேலாண்மை கொள்கைகள் என்ற புத்தகத்தின் வாயிலாக வெளியிட்டார். 17வது கேள்வி, அறிவியல் மேலாண்மையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? எஃப்.டபிள்யூ. டெய்லர். 18வது கேள்வி, எடுத்த குறிக்கோளில் எளிதில் வெற்றியடைய என்னென்ன உத்திகளை கையாள வேண்டுமென உலகிற்கு எடுத்து கூறியவர்? பீட்டர் எஃப். ட்ரக்கர். 19வது கேள்வி, மேலாண்மை உத்திகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பீட்டர் எஃப். ட்ரக்கர். 20வது கேள்வி, மேலாண்மை செய்தல் என்பது யூகித்தல், திட்டமிடுதல், அமைத்தல், ஆணையிடுதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகும் என்று கூறியவர் ஹென்றி பாயில். 21வது கேள்வி, முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்காக பல நபர்களை கொண்டு செய்து முடிக்கும் ஒரு அறிவியல் கலையே மேலாண்மை எனப்படும் என்று கூறியவர் எஃப்.டபிள்யூ. டெய்லர். 22வது கேள்வி, மேலாண்மை என்பது நிறுவனத்தின் தொழில், வியாபாரம், தொழிலாளர்கள் ஆகியோரை நிர்வகிக்கும் ஒரு பலநோக்கு பணியாகும் என்று கூறியவர் பீட்டர் எஃப். ட்ரக்கர். 23வது கேள்வி, பணியாளர்களின் திறமைகளை வெளிப்படச் செய்து வேலை வாங்குகின்ற ஓர் தனிக்கலையே மேலாண்மை ஆகும் என்று கூறியவர் பி.சி. டேவிஸ். 24வது கேள்வி, ஒரு தொழிலுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவுக்கு மேலான செயல்திறனே மேலாண்மை எனப்படும் என்று கூறியவர் ஜார்ஜ் எல்டன் மாயோ. 25வது கேள்வி, சிறந்த மேலாண்மை அமைப்பை பெற்றிடாத அரசாங்கம் மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை போன்றது என குறிப்பிட்டவர் தியோடர் ரூஸ்வெல்ட். 26வது கேள்வி, திருமதி டேஷ் என்பவர்
திருமதி மேரி பார்க்கர் பாலட் என்பவர் ஒரு சிக்கலை தீர்க்க 3 வழிகளை நம் கவனத்திற்கு கொண்டு வருகின்றார். முதலாவது முடிவை திணித்தல், இரண்டாவது சமரசம் செய்தல், மூன்றாவது இரு சாராரும் ஒத்துப்போதல். 27வது கேள்வி, மேலாண்மையில் விஞ்ஞானம் எங்கு முடிவு பெறுகின்றதோ அங்கு கலை ஆரம்பமாகிறது என்ற தத்துவத்தை மேலாண்மைக்கு வகுத்து தந்தவர் F.W. டெய்லர். 28வது கேள்வி, சிறிய நிறுவனங்களில் அதன் உரிமையாளர்களே டேஷ் இருப்பர், நிர்வாகிகளாக இருப்பர். 29வது கேள்வி, நிறுவனத்தின் நோக்கத்தை அல்லது குறிக்கோளை அடைவதற்கு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வகுத்து கொடுப்பது டேஷ் பணியாகும், நிர்வாக குழுவின் பணியாகும். 30வது கேள்வி, நிர்வாக குழு வகுத்து கொடுத்த கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் அடிப்படையில் நிறுவனத்தின் குறிக்கோள்களை டேஷ் 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 பிரிக்கலாம். மனித சக்தி, பொருட்கள், நேரம் HMT பிரிக்கலாம். 31வது கேள்வி, சிறிய நிறுவனங்களில் இரு குழுக்களுக்கும் இடையில் பாலமாக அமைந்து ஒருவர் பணியாற்றுவார், அவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார், மேலாண்மை இயக்குனர் என அழைக்கப்படுகிறார். 32வது கேள்வி, தொழிற்சாலையின் பணிகளை முதலாக 6 பெரும்பிரிவுகளாக ஆக்கி தந்த பெருமைக்குரியவர் ஹென்றி பாயல். 33வது கேள்வி, நிர்வாகிகளுக்கும் மேலாண்மை திறன் பெரிதும் அவசியம் என கருதிய திரு ஜே. ஹென்றி பாயல் மேலாண்மைக்கென டேஷ் கொள்கைகளை வகுத்துள்ளார், 14 கொள்கைகளை வகுத்துள்ளார். 34வது கேள்வி, ஒற்றுமை வெற்றிக்கு வழி, நிறுவனத்தின் வெற்றிக்கு அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு பணிபுரிய வேண்டும் என்பது ஒற்றுமை உணர்வு. 35வது கேள்வி, தான் நினைத்த குறிக்கோளை பிறர் மூலம் தான் நினைத்தவாறு சிறப்பாக செயல்படுத்தும் ஆற்றல் பெற்றவரே டேஷ் என்போராவார், மேலாளர் என்போராவார். 36வது கேள்வி, திட்டமிடுதல் ஓர் அறிவுத்திறம் வாய்ந்த வழிமுறை ஆகும் என்று கூறியவர் கோன்ஸ் மற்றும் ஓடோனல். 37வது கேள்வி, திட்டமிடுதலின் வகைகள் எத்தனை? 2. 38வது கேள்வி, ஒரு நிறுவனம் தனது குறிக்கோளை விரைவில் அடைவதற்காக உருவாகும் அன்றாட நடவடிக்கை திட்டங்களே. ஆன்சர் இடைக்கால திட்டங்கள் இல்லை, தப்பு. குறுகிய கால திட்டங்கள் அல்லது உடனடி திட்டமாகும். ஸோ 38வது கேள்விக்கு ஆன்சர் குறுகிய கால திட்டம் அல்லது உடனடி திட்டம். 39வது கேள்வி, எதிர்காலத்தில் தொழிலில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், குறிக்கோள்களில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், நிறுவனத்தின் அமைப்பு மற்றும் முதலீடுகள் ஆகியவற்றை யோசித்து அவற்றிற்கேற்ப வகுக்கப்படுவதே டேஷ் ஆகும், நீண்டகால திட்டமாகும், லாங் டேர்ம் பிளானிங். 40வது கேள்வி, திட்டமிடுதலின் நிலைகள் அல்லது படிகள் எத்தனை? 5. 41வது கேள்வி, கூட்டுறவில் திட்டமிடுதலில் நிலைகள் அல்லது படிகள் எத்தனை? 6. 42வது கேள்வி, ஒரு நிறுவனத்தில் பலதரப்பட்ட பணியாளர்கள் இருப்பார்கள், அங்கு அவர்களால் பலவகைப்பட்ட பணிகள் நிறைவேற்றப்படும். இந்த பலவகை பணியாளர்களையும் அவர்களது பணிகளையும் முரண்பாடு இல்லாமல் பொருத்தமாக இணைப்பதே டேஷ் ஆகும், அமைத்தல் ஆகும். 43வது கேள்வி, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் கூட்டு நடவடிக்கைகளை அமைத்தல் ஆகும் என்று கூறியவர் செஸ்டர் ஜா பெர்னார்ட். 44வது கேள்வி, அமைத்தலின் வகைகள் எத்தனை? 4. 45வது கேள்வி, நிபுணத்துவ முறை அல்லது பணி ஒழுங்கமைப்பு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? F.W. டெய்லர். 46வது கேள்வி, எந்த ஒரு குழு நிறுவனத்தின் பிரச்சனைகள் குறித்து முடிவு எடுக்கும் உரிமையினையும் அவ்வாறு எடுக்கப்பட்ட முடிவுகளை செயல்படுத்தும் உரிமையினையும் பெற்றிருக்கிறதோ அந்த குழுவே டேஷ் குழு எனப்படும், அடுக்குமுறை குழு எனப்படும். 47வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட பணிக்கு பொருத்தமான தகுதி வாய்ந்த நபரை தேர்ந்தெடுத்து நியமனம் செய்து அந்த இடத்தை நிரப்புவதையே டேஷ் என்கிறோம், பணியாளர் நியமனம் என்கிறோம். 48வது கேள்வி, பணியாளர்களை நியமனம் செய்வதில் 2 முக்கியமான அம்சங்கள் தேர்வு மற்றும் பயிற்சி அல்லது முன்னேற்ற ஏற்பாடுகள் செய்வதாகும் என பணியாளர் நியமனம் பற்றி விளக்கியவர் ரஸ்தம் தாவார். 49வது கேள்வி, பணியாளரை தேர்வு செய்யும் முறைகள் எத்தனை? 3. 50வது கேள்வி, பணியமர்த்துதல் யார் தலைமையின் கீழ் அமைக்கப்பட்ட குழுவின் பணியாகும், மேலாண்மை இயக்குனர். 51வது கேள்வி, டேஷ் என்பது இயக்குதல் என்பது பணியாளர்கள் மூலம் பணியை செய்து முடிப்பதே ஆகும். 52வது கேள்வி, போடப்பட்ட திட்டப்படி செயல்பட பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் தொழில் நுணுக்கத்தையும் செய்யும் முறையையும் உள்ளடக்கியிருப்பதே இயக்குதலாகும் என்று கூறியவர் தியோ ஹைமன். 53வது கேள்வி, செய்தி தொடர்பு என்பது டேஷ் என்ற கம்யூனல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. 54வது கேள்வி, கம்யூனல் என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் பொது.
55வது கேள்வி செய்தி தொடர்பின் வகைகள் எத்தனை? 7. 56வது கேள்வி பயிற்சி நிலையத்தின் முதல்வர் என்ற முறையில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு உதவியாளரை ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யுமாறு பணித்தால் அத்தகைய செய்தி டேஷ் எனப்படும். முறைப்படியான செய்தி எனப்படும். 57வது கேள்வி உதவியாளர் ஒருவர் தான் செய்து முடித்த வேலைக்கு ஒப்புதல் வாங்க மேலதிகாரியிடம் செல்லும்போது அவரை தட்டி கொடுத்து பாராட்டி ஒப்புதல் அளிப்பது முறைப்படியல்லாத செய்தி எனப்படும். 58வது கேள்வி எழுத்து மூலமாக செய்தியை வழங்குவதற்கு போதிய அவகாசம் இல்லாத நேரங்களில் டேஷ் மூலமாக செய்தி அளிக்கப்படுகிறது. வாய்ச்சொல் மூலமான செய்தி அளிக்கப்படுகிறது. 59வது கேள்வி ஒரு நிறுவனத்தின் மேலாளர் தனது பணியாளர்களுக்கு எழுத்து மூலமாக கட்டளையிட்டு அதன் மூலம் காரியங்களை நிறைவேற்றும்படி தெரிவிக்கலாம். இது எழுத்து மூலமான செய்தி. 60வது கேள்வி மேல்நிலையில் இருந்து கீழ்மட்ட பணியாளர் வரை அனுப்பப்படும் செய்தியை டேஷ் என்கிறோம். கீழ் நோக்கி வரும் செய்தி டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். 61வது கேள்வி உதவியாளரிடம் இருந்து மேல் அதிகாரிக்கு செய்தியை அனுப்புவதாகும். இது எவ்வகை செய்தி? மேல் நோக்கி செல்லும் செய்தி அப்வர்ட் கம்யூனிகேஷன். 62வது கேள்வி சம அந்தஸ்தில் பணியாற்றும் பணியாளர்கள் கருத்து பரிமாற்றம் செய்வதையே செய்தி தொடர்பு என்று கூறலாம். ஒரு உயர் அதிகாரி மற்றொரு உயர் அதிகாரியிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதையே இம்முறைக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமமாக செல்லும் செய்தி இதில் சமமாக செல்லாம் செய்தின்னு தப்பாக வந்திருக்கு. ஸோ சமமாக செல்லும் செய்தி. 63வது கேள்வி டேஷ் என்பது ஒருங்கிணைத்தல் என்பது நிறுவனத்தின் நோக்கங்களை பொருத்தமாக ஒன்று சேர்ப்பதாகும். அதாவது நிறுவனத்தில் உள்ள எல்லா பிரிவுகளையும் பணியில் முரண்பாடு இல்லாமல் ஒன்றாக இணைத்து செயல்படுத்துதல் ஆகும். 64வது கேள்வி பொதுவான நோக்கத்தை உடைய பணியாளர் குழுவின் திறமையை முறையாக இணைத்து செயல்பட வைப்பது ஒருங்கிணைப்பு ஆகும் என்று குறிப்பிடுபவர் முனி. 65வது கேள்வி ஒரு நிறுவனத்தின் மேலாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியை பற்றிய தகவல்களை அவ்வப்போது அறிந்து கொண்டு அதன் மூலம் நிறுவனத்தின் பணிகள் யாவும் திட்டமிட்ட நேரத்தில் நிர்ணயித்த தரத்தில் நடைபெறும் வகையில் ஒழுங்குபடுத்துவதை டேஷ் எனலாம். கட்டுப்பாடு எனலாம். 66வது கேள்வி கட்டுப்படுத்துதல் என்பது ஒரு நிறுவனத்தின் எல்லா செயல்களும் திட்டமிட்டபடி நடைபெறுகின்றனவா, எங்கே குறைபாடுகள் நிகழ்ந்துள்ளன என்பதை கண்டுபிடிப்பது, அக்குறைகளை களைய வழிமுறைகளை உருவாக்குவதே கட்டுப்பாடுகள் ஆகும் என்றவர் தியோ ஹைமன். 67வது கேள்வி கட்டுப்பாட்டின் அடிப்படை பயன்கள் எத்தனை? 5. 68வது கேள்வி பொதுவாக கட்டுப்பாட்டின் வகைகள் எத்தனை? 6. 69வது கேள்வி நடைமுறையில் கட்டுப்பாடு அல்லது உற்பத்தி நிறுவனங்களில் நிறுவனத்திற்கான கட்டுப்பாடுகள் எத்தனை? 7. 70வது கேள்வி குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட தரத்தில் குறிப்பிட்ட அளவு உற்பத்தியை அடைய மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையே உற்பத்தி கட்டுப்பாடு ஆகும். 71வது கேள்வி ஒரு நிறுவனத்தின் டேஷ் திட்டம் வரவு செலவு கட்டுப்பாடு திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான பொருளாதார திட்டமாகும். 72வது கேள்வி ஒரு பொருளின் அளவு அமைப்பு நிறம் வேலைப்பாடு ஆகிய தன்மைகளை ஒருங்கே குறிப்பதாகும். தரக்கட்டுப்பாடு. 73வது கேள்வி ஒரு பொருளின் விலையை கணக்கிடுவதற்கு மூலப்பொருட்களின் விலை வண்டி வாடகை மேற்பார்வை செலவு உழைப்பு ஊதியம் இடம் சாதனங்கள் தேய்மானம் வட்டி ஆகிய அனைத்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அடக்க விலை கட்டுப்பாடு. 74வது கேள்வி டேஷ் என்ற சொல் அடக்க விலை என்ற சொல் பண்டங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் வரை ஆகும் செலவினங்களை குறிக்கிறது. 75வது கேள்வி சேகரித்த தகவல்கள் மற்றும் புள்ளி விவரங்களை கொண்டு நிறுவனத்தின் நடவடிக்கைகளில் கட்டுப்படுத்துவதையே புள்ளி விவர கட்டுப்பாடு என்கிறோம். 76வது கேள்வி கூட்டுறவில் கட்டுப்பாட்டின் வகைகள் எத்தனை? 2. 77வது கேள்வி ஒரு சக்தி வாய்ந்த மறைமுக கட்டுப்பாடு எது? வரவு செலவு திட்டம். 78வது கேள்வி சங்கம் அன்றாட வியாபார சம்பந்தமான செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்காக தயாரிக்கப்படுவது டேஷ் திட்டமாகும். செலவின திட்டமாகும். 79வது கேள்வி உற்பத்திக்கு எது தேவை? மூலப்பொருட்கள். 80வது கேள்வி பொருட்களின் இருப்பு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இல்லாத நிலையில் இருந்து வர அவற்றை கணக்கிட்டு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமானதாகும். இதையே டேஷ் என்கிறோம். இருப்பளவு கட்டுப்பாடு என்கிறோம். 81வது கேள்வி கொள்முதல் கொள்கைகள் எத்தனை? 6. 82வது கேள்வி கூட்டுறவு சங்கங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதில் மேலாண்மை பணிகள் எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என விளக்குவதே உற்பத்தி மேலாண்மை ஆகும்.
83வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களில் உற்பத்தி பொருட்களை உடனுக்குடன் தேக்கமின்றி உரிய முறையில் விற்பனை செய்ய வழிவகுப்பதே சந்தையிடல் மேலாண்மை ஆகும். 84வது கேள்வி, பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து உபயோகிப்பவருக்கு கிடைக்கும் வரை எடுக்கப்படும் மேலாண்மை பணிகளே சந்தையிடல் மேலாண்மை எனப்படும். 85வது கேள்வி, வணிக நிறுவனம் ஒன்று நிதி திரட்டுவதையும் அதனை முறையாக பயன்படுத்துதலையும் குறிக்கும் ஓர் சொற்றொடராகவே விளங்குகிறது நிதி மேலாண்மை. 86வது கேள்வி, நிதி மேலாண்மையில் எடுக்கப்பட முடிவுகள். நிதி மேலாண்மையில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள்: முதலீடு, நிதி திரட்டல், பங்கு ஆதாயம் பற்றிய முடிவுகள். 87வது கேள்வி, நிதி மேலாண்மையின் முதன்மை நோக்கங்கள் யாவை? லாபத்தை உச்சப்படுத்துதல், செல்வத்தை உச்சப்படுத்துதல். 88வது கேள்வி, MIS விரிவாக்கம் தருக. மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். 89வது கேள்வி, சிறந்த தகவல் முறையில் கட்டளைகள் எத்தனை? 10. 90வது கேள்வி, அமைப்பு சார்ந்த மற்றும் தனிநபர் இலக்குகளை அடையும் பொருட்டு மக்களின் ஆற்றல் மிக்க பயன்பாட்டை எளிதாக்குவதற்கு என அமைப்பில் மேற்கொள்ளப்படும் பணியே டேஷ் ஆகும். மனிதவள மேலாண்மை ஆகும். 91வது கேள்வி, நிறுவனம் செய்ய வேண்டிய முக்கிய முதலீடுகளுக்கான நிதி எவ்வாறு எந்த அளவு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது குறித்த முடிவெடுத்தல் முதலீட்டு முடிவுகள். 92வது கேள்வி, அமைப்பு சார்ந்த மற்றும் தனிநபர் இலக்குகளை அடையும் பொருட்டு மக்களின் ஆற்றல் மிக்க பயன்பாட்டை எளிதாக்குவதற்கு என அமைப்பில் மேற்கொள்ளப்படும் பணியே மனிதவள மேலாண்மை ஆகும் என்று கூறியவர் ஐவான் சீவிச் மற்றும் க்ளூயிகி. 93வது கேள்வி, ஒரு நிறுவனத்தில் நிதி மேலாண்மையின் முக்கிய பணியாக டேஷ் நிதி திரட்டுதல் முடிவுகள் குறித்து முடிவெடுத்தலை குறிப்பிடலாம். 94வது கேள்வி, அடிப்படையில் பணியில் அதிகபட்ச மனநிறைவை பெறும் மற்றும் அமைப்பிற்கு தங்களின் மேம்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் பணியாளர்களின் வாய்ப்பு வளங்களை மேம்படுத்தும் முறையே மனிதவள மேலாண்மை ஆகும் என கூறியவர் பெகர்ஸ் மற்றும் மயர்ஸின். 95வது கேள்வி, டேஷ் என்ற சொல் கூலி என்ற சொல் ஒதுக்கப்பட்ட பணியின் செயல் நிறைவேற்றத்திற்கு வெகுமதியாக பணியாளர்களுக்கு அளிக்கப்படும் பணத்தையே குறிக்கும். 96வது கேள்வி, ஒரு கூட்டுறவு நிறுவனம் தன்னுடைய பொருளாதார நடவடிக்கையில் டேஷ் பெற்றதாக இருக்க வேண்டும். தன்னிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும். 97வது கேள்வி, கூட்டுறவு புற நிர்வாக அமைப்பு எது? சங்க பேரவை. கூட்டுறவில் அக நிர்வாக அமைப்பு எது? சங்க நிர்வாக குழு. கூட்டுறவு புற நிர்வாகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்க பேரவை. கூட்டுறவில் அக நிர்வாக அமைப்புன்னு கேட்டாங்கன்னா சங்க நிர்வாக குழு. 99வது கேள்வி, டேஷ் ஒரு சங்கத்தின் பொதுப்பேரவை ஒரு சங்கத்தின் அனைத்து அதிகாரங்கள் பெற்ற அதிகாரத்தின் ஊற்று எனலாம். 100வது கேள்வி, ஒரு பதிவான சங்கத்தின் பொதுப்பேரவையானது நிதி ஆண்டு முடிந்து முதல் 6 மாத காலத்திற்குள் டேஷ் படி பிரிவு 32 விதி 46 படி கூட்டப்பட வேண்டும். 101வது கேள்வி, டேஷின் படி விதி 53 படி சங்க நிர்வாக குழுவினர் தங்களுக்குள் ஒரு தலைவரையும் ஒரு துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். 102வது கேள்வி, பொதுப்பேரவை கூட்டம் மற்றும் நிர்வாக குழு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? தலைவர். 103வது கேள்வி, சங்கத்தின் அனைத்து சொத்துக்களுக்கும் யார் பாதுகாவலர்? தலைவர். 104வது கேள்வி, பணியாளருக்கு வழங்கும் மாத ஊதியம், பயணப்படி, முன்பணம், பணி நியமன ஆணை, விடுப்பு வழங்க அனுமதிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? தலைவர். 105வது கேள்வி, சங்கத்தின் எல்லா நடவடிக்கைகளும் தலைவருக்கு துணையாக நின்று உதவுவது இவரது பணியாகும். துணைத் தலைவர். 106வது கேள்வி, தலைவர் தொடர்ந்து டேஷ் நாட்களுக்கு மேல் 10 நாட்களுக்கு மேல் சங்க விவகார எல்லைக்கு வெளியில் இருந்தாலும் அல்லது அவரால் பணி செய்ய இயலாமல் இருந்தாலும் சட்ட விதி எண் 57 படி தலைவராக செயல்பட அதிகாரம் உள்ளது. 107வது கேள்வி, ஆரம்ப நிலையில் உள்ள சங்கங்களின் நிர்வாக குழு மொத்த எண்ணிக்கை 11. 108வது கேள்வி, அட்டவணைப்படுத்தப்பட்ட சங்கங்களின் நிர்வாக குழுவின் எண்ணிக்கை 13. 109வது கேள்வி, மாவட்ட அளவில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி நிர்வாக குழுவின் எண்ணிக்கை 21. 110வது கேள்வி, சிறிய மற்றும் ஆரம்ப நிலையில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் முதன்மை அலுவலராக செயல்படுபவர் யார்? சங்க செயலாளர். 111வது கேள்வி, அட்டவணைப்படுத்தப்பட்ட மாவட்ட மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகளில் அரசு அலுவலராக உள்ள ஒருவர் மேலாண்மை இயக்குநராக செயல்படுகின்றனர். 112வது கேள்வி, தலைவரின் ஆலோசனைப்படி நிர்வாக குழு கூட்டம் மற்றும் பொதுப்பேரவை கூட்டம் நடத்த தேவையான அறிவிப்பு வெளியிடுவது, தக்க முன்னேற்பாடுகளை செய்வது யார்? செயலாளர். 113வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதி எண் 147 படி நிர்வாக குழுவால் ஒரு சங்கத்திற்கு சம்பளம் தரும் அலுவலராக செயலாளர் பணியமர்த்தப்படுகிறார்.
114வது கேள்வி, பெரிய அளவிலும் மற்றும் மாவட்ட அளவில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் செயலாளரின் பணியினை டேஷ் அரசு வழி பதவியாக பணியமர்த்தப்படுகிறார். மேலாண்மை இயக்குனர் அரசு வழி பதவியாக பணியமர்த்தப்படுகிறார். 115வது கேள்வி, மேலாண்மை இயக்குனர் அரசு வழி பதவியாக சட்டப்பிரிவு 33(7) படியும் விதி 145 படி முறையே பணியமர்த்தப்படுகிறார். 116வது கேள்வி, வசூலாகாத சந்தேக கடன்கள் வாராக்கடன் மீது தாவா வழக்கு தொடர்ந்து சட்டப்படி வசூலிக்க அதிகாரம் உள்ள நபர் செயலாளர். 117வது கேள்வி, மேலாண்மை இயக்குனரின் தகுதிகள் குறித்த சட்ட விதி 145. 118வது கேள்வி, மேலாண்மை இயக்குனரின் கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் குறித்த சட்ட விதி 146. 119வது கேள்வி, மத்திய அரசு கூட்டுறவு அமைச்சகம் என்ற பெயரில் புதிய துறையை உருவாக்கிய நாள் 7/7/2021. 120வது கேள்வி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் தன் பணிகளை செவ்வனே ஆற்ற பதிவு செய்ய ஒரு முதுநிலை இந்திய ஆட்சி பணி அந்தஸ்தில் உள்ள டேஷ் உள்ளார். கூட்டுறவு துறை செயலாளர் உள்ளார். 121வது கேள்வி, கூட்டுறவுத்துறை செயலாளருக்கு அடுத்த நிலையில் கூட்டுறவுத்துறையில் தலைமை அலுவலராக இந்திய ஆட்சிப்பணி அந்தஸ்தில் உள்ள டேஷ் உள்ளார். பதிவாளர் உள்ளார். 122வது கேள்வி, தமிழக கூட்டுறவுத்துறையின் நிர்வாக அமைப்பு டேஷ் பிரிவுகளாக 3 பிரிவுகளாக பிரித்து செயல்படுகின்றன. 123வது கேள்வி, சங்கம் ஏதேனும் ஒரு உறுப்பினரை விலக்குவதற்கு பதிவாளரின் அங்கீகாரத்தை பெற வேண்டும். சட்டப்பிரிவு 25. 124வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களை வகைப்படுத்தும் அதிகாரம் பதிவாளருக்கு உண்டு. சட்டப்பிரிவு 16. 125வது கேள்வி, சங்கம் ஒன்றை பதிவு செய்ய விண்ணப்பித்துள்ளவரிடம் இருந்து தேவையான தகவல்களை கேட்டல். சட்டப்பிரிவு 8. 126வது கேள்வி, ஒரு சங்கத்தின் துணை விதிகளை திருத்தம் செய்து கொடுக்கவும் அல்லது மறுக்கவோ உள்ள அதிகாரம். சட்டப்பிரிவு 11. 127வது கேள்வி, ஒரு சங்கத்தின் துணை விதிகளை திருத்தம் செய்ய உத்தரவிடும் அதிகாரம். சட்டப்பிரிவு 12. 128வது கேள்வி, விதிமுறைகளின்படி பதிவாளரின் அனுமதியை பெற்று ஒரு சங்கம் மற்றொரு சங்கத்திற்கு கடன் வழங்கலாம். சட்டப்பிரிவு 66(1). 129வது கேள்வி, ஒரு சங்கத்தில் சம்பளம் பெறும் பணியாளரை பணியிலிருந்து தற்காலிக பணி நீக்கம் செய்ய ஆணையிடும் அதிகாரம் பதிவாளருக்கு உண்டு. சட்டப்பிரிவு 76. 130வது கேள்வி, ஒரு சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து விசாரணை செய்யவோ அல்லது விசாரணை செய்ய ஆணை பிறப்பிக்கவும் பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு. சட்டப்பிரிவு 81. 131வது கேள்வி, ஒரு சங்கத்தை தானே அல்லது வேறொரு அலுவலர் மூலம் ஆய்வு செய்ய பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு. சட்டப்பிரிவு 82. சங்கத்தின் கணக்குகளை பார்வையிடுவதற்கு நிதி உதவி செய்யும் வங்கியின் சம்பளம் பெறும் அலுவலர் தகுதி உடையவரா என்று அறிவிக்க பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு. சட்டப்பிரிவு 83. 133வது கேள்வி, விசாரணை மற்றும் ஆய்வு செய்வதற்கான செலவை பொறுப்பானவர்களை செலுத்த வேண்டும் என பதிவாளர் ஆணையிடலாம். சட்டப்பிரிவு 85(1). 134வது கேள்வி, சங்கத்தில் நடைபெற்ற முறைகேடுகளினால் சங்கத்திற்கு ஏற்பட்ட இழப்புத் தொகையை தண்ட வசூல் மூலம் வசூலிக்க பதிவாளர் ஆணை பிறப்பிக்கலாம். குறித்த சட்டப்பிரிவு 87. 135வது கேள்வி, ஒரு சங்கத்தின் செயல்படாத அல்லது முறைகேடுகள் செய்த நிர்வாக குழுவை கலைத்து பதிவாளர் ஆணையிடலாம். குறித்த சட்டப்பிரிவு 88. 136வது கேள்வி, கடன் வசூல் மற்றும் தேர்தல் தொடர்பான வழக்குகளை பதிவாளர் விசாரித்து தீர்ப்பு வழங்கலாம். குறித்த சட்டப்பிரிவு 90. 137, கலைக்கப்பட்ட ஒரு சங்கத்தின் கணக்குகளை இறுதி முடிவு கட்டி பதிவை ரத்து செய்ய பதிவாளர் ஆணை பிறப்பிக்கலாம். குறித்த சட்டப்பிரிவு 140. 138வது கேள்வி, ஒரு சங்கத்தை இறுதி முடிவு செய்வது குறித்தோ அல்லது பதிவை ரத்து செய்வது குறித்தோ இது சம்பந்தமான விவரங்கள் குறித்தோ பதிவாளரின் முன் அனுமதியின்றி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. குறித்த சட்டப்பிரிவு 141. 139வது கேள்வி, இறுதி முடிவு கட்டும்படி ஆணையிடப்பட்ட சங்கத்தை மீண்டும் வேலை செய்ய ஒரு குழுவிடம் ஒப்படைக்க கலைப்பு அலுவலருக்கு பதிவாளர் கட்டளையிடலாம். குறித்த சட்டப்பிரிவு 142. 140வது கேள்வி, தீர்ப்பு, டிகிரி, ஆணை முதலியவற்றை நிறைவேற்றுதல் போன்ற நடவடிக்கையில் ஈடுபட பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு. குறித்த சட்டப்பிரிவு 143, 144. 141வது கேள்வி, சில குறிப்பிட்ட ஆணைகளின் பெயரில் பதிவாளருக்கு மேல்முறையீடு செய்து கொள்ளலாம்.
குறித்த சட்டப்பிரிவு 152, விதி 168, 169, 172. 142வது கேள்வி. பதிவாளர் சட்டப்பிரிவுகள் 152, 153 கீழ் வழங்கிய எந்த ஒரு ஆணையையும் விண்ணப்பத்தின் பேரில் மறுபரிசீலனை செய்யலாம் குறித்த சட்டப்பிரிவு 154. 143வது கேள்வி. பதிவாளரின் முன் அனுமதியின்றி இச்சட்டத்தின் கீழ் எவ்வித தண்டனை வழங்கக்கூடிய வழக்கையும் நீதிமன்றத்தில் தொடரக்கூடாது குறித்த சட்டப்பிரிவு 164. 144வது கேள்வி. எண்ணெய் வித்து உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் தலைமை அலுவலர் யார்? வேளாண்மை துறை ஆணையர். 145வது கேள்வி. தொழிலியல் கூட்டுறவுத்துறையின் தலைமை அலுவலர் யார்? தொழில் மற்றும் வணிக வரித்துறை இயக்குனர். 146வது கேள்வி. மீன்வள கூட்டுறவுத்துறையில் தலைமை அலுவலர் யார்? மீன் துறை ஆணையர். 147வது கேள்வி. தமிழ்நாடு கதர் மற்றும் கிராம தொழில் கூட்டுறவுத்துறையின் தலைமை அலுவலர் யார்? தலைமை நிர்வாக அலுவலர். 148வது கேள்வி. கால்நடை வளர்ப்பு கூட்டுறவுத்துறையின் தலைமை அலுவலர் யார்? கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர். 149வது கேள்வி. கைத்தறி கூட்டுறவு மற்றும் நூற்பாலைகள் துறையின் தலைமை அலுவலர் யார்? கைத்தறி மற்றும் துணிநூல் துறை இயக்குனர். 150வது கேள்வி. பால்வளத்துறையின் பால் கூட்டுறவு தலைமை அலுவலர் யார்? பால் உற்பத்தி மற்றும் பால் வளர்ச்சித்துறை ஆணையர். 151வது கேள்வி. கூட்டுறவு வீட்டு வசதித்துறை தலைமை அலுவலர் யார்? கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் பதிவாளர். 152வது கேள்வி. விவசாய பொறியியல் சேவை கூட்டுறவு சங்கங்களின் தலைமை அலுவலர் யார்? விவசாய பொறியியல் மற்றும் சேவை கூட்டுறவு சங்க பதிவாளர். 153வது கேள்வி. கிராமம் மற்றும் பூதான கூட்டுறவு சங்கங்களின் தலைமை அலுவலர் யார்? ஊரக வளர்ச்சி இயக்குனர். 154வது கேள்வி. மகளிர் சிறப்பு தொழில் கூட்டுறவு சங்கங்களின் தலைமை அலுவலர் யார்? சமூக நலத்துறை இயக்குனர். 155வது கேள்வி. கூட்டுறவு தணிக்கைத்துறையின் தலைமை அலுவலர் யார்? கூட்டுறவு தணிக்கை இயக்குனர். 156வது கேள்வி. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 4/3/2013. 157வது கேள்வி. டேஷ் என்பது நெறிமுறைகள் என்பது ஒரு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வை குறிப்பதாகும். 158. டேஷ் என்ற கோட்பாட்டில் ஒழுக்க கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டில் ஒழுக்கம் என்பது மரியாதை, பணிதல், நன்னடத்தை, ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளுதல் ஆகியவற்றை குறிக்கின்றது. 159வது கேள்வி. கூட்டுறவு நிறுவனத்தில் முக்கிய அம்சமானது உத்தி திட்டமிடல் நடைமுறையில் கூட்டுறவில் உள்ள முக்கிய டேஷ் கண்டறிவது ஆகும். திறன்களை கண்டறிவது ஆகும். 160வது கேள்வி. அனைத்து நிறுவன செயலாக்கங்களிலும் தரத்தில் விழிப்புணர்வை உட்புகுத்துதலை நோக்கமாக கொண்ட வணிக மேலாண்மை உத்தியே TQM ஆகும். மொத்த தர மேலாண்மை. 161வது கேள்வி. மொத்த தர மேலாண்மை கோட்பாடுகள் உலகின் கவனத்தை ஈர்த்த ஆண்டு 1980. 162வது கேள்வி. சிக்ஸ் சிக்மா என்பது முதலில் டேஷ் நிறுவனம் உருவாக்கிய வணிக மேலாண்மை யுத்தி ஆகும். மோட்டோரோலா நிறுவனம் உருவாக்கிய வணிக மேலாண்மை யுத்தி ஆகும். 163வது கேள்வி. சிக்ஸ் சிக்மா பணித்திட்டங்கள் எத்தனை? 2. 164வது கேள்வி. டேஷ் என்பது DMAIC என்பது செயலில் உள்ள ஒரு வணிக செயலாக்கத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பணித்திட்டங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 165வது கேள்வி. டேஷ் என்பது DMADV என்பது புதிய தயாரிப்பு அல்லது செயலாக்க வடிவமைப்புகளை நோக்கமாக கொண்ட பணித்திட்டங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 166வது கேள்வி. செவனஸ் கட்டமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? டாம் பீட்டர்ஸ் மற்றும் ராபர்ட் வாட்டர்மேன். 167வது கேள்வி. ஒரு நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் வெளி வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் திடீர் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை கையாளும் ஒரு கலையே டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நெருக்கடி மேலாண்மை என்று அழைக்கப்படுகிறது. 168வது கேள்வி. உற்பத்தி, விற்பனை, பொறியியல் ஆகிய மூன்றையும் மனித சக்தியோடு ஒருங்கிணைத்து செயல்பட வைக்கும் ஒரு சிறந்த செயல்பாடே மேலாண்மை எனப்படும் என்று கூறியவர் ஜார்ஜ் ஆர் டெர்ரி. 169வது கேள்வி. மக்களையும் மற்றுமுள்ள வளங்களையும் பயன்படுத்தி திட்டமிடல், அமைத்தல், தூண்டுதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய பணிகளின் மூலம் குறிக்கோளை சென்றடைய முற்படும் ஒரு சிறந்த முயற்சியே மேலாண்மை ஆகும் என்று கூறியவர் ஜேம்ஸ் லூண்டி. 170வது கேள்வி. மனித சக்தி, பொருட்கள், நேரம் ஆகிய மூன்றையும் முறையாக பயன்படுத்தி குறைந்த செலவில் விரைந்து அடையச் செய்வது மேலாண்மை எனப்படும். அதனை செய்து முடிப்பவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார். மேலாளர் என அழைக்கப்படுகிறார். 171வது கேள்வி. 171 பல பணிகளையும் ஒரே நபர் செய்யாமல்
பல பணிகளையும் ஒரே நபர் செய்யாமல் ஒவ்வொரு பணிக்கும் அல்லது பணியின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கும் தனித்தனியே பணியாளர்களை அமர்த்துவதே இக்கோட்பாடு குறிப்பிடுகின்றது. வேலை பகிர்வு டிவிஷன் ஆஃப் ஒர்க். 172வது கேள்வி. ஒருவர் செய்யும் முடிவுகள் மற்றொருவரின் செயலை நெறிப்படுத்தும் சக்தி உடையதாக இருக்குமேயானால் அதற்கு டேஷ் என்று பெயர், அதிகாரம் என்று பெயர். 173வது கேள்வி. இக்கோட்பாடு ஒரு தொழில் நிறுவனத்தின் பணியாளர்கள் தலைமையிடத்திலிருந்து உத்தரவுகளை பெற்று செயல்படுத்துதலை விளக்குகிறது. இயக்குதலில் ஒற்றுமை. 174வது கேள்வி. பணியாளர்கள் தங்கள் சுயநலனை மறந்து சார்ந்துள்ள நிறுவனத்தின் பொதுநலனுக்கு பாடுபட வேண்டும். இக்கொள்கை எதை குறிக்கிறது? நிறுவனத்தின் பொது நலனுக்கு முதலிடம். 175வது கேள்வி. டேஷ் என்பது ஊதியம் என்பது பணியாளர்களின் பணிக்கு கொடுக்கப்படும் விலையே ஆகும். 176வது கேள்வி. சில நிறுவனங்களில் அதிகாரமானது மேல்நிலை பணியாளர்களையே குவிந்திருப்பதன் மூலம் அந்நிறுவனங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இவற்றில் அதிகாரம் முழுவதும் நிர்வாக தலைவரிடமோ அல்லது மேலாளரிடமோ இருக்கும். இதனையே டேஷ் என்கிறோம், அதிகார மையப்பாடு என்கிறோம். 177வது கேள்வி. நியாயம், அன்பு, பாரபட்சமின்மை, இரக்கத்தன்மை, மனிதத்தன்மை, அன்புடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் எழுவது இக்கோட்பாடு. நேர்மை நெறி. 178வது கேள்வி. திட்டம் தீட்டவும் அத்திட்டத்தை செயல்படுத்தவும் ஒவ்வொரு பணியாளருக்கும் உரிமை கொடுப்பதன் மூலம் இக்கோட்பாட்டினை செயல்படுத்தலாம். முனைப்பு. 179வது கேள்வி. தனியார் நிறுவனங்களில் திட்டமிடுதலின் தலையாய நோக்கம் டேஷ், லாபம். 180வது கேள்வி. கூட்டுறவு நிறுவனத்தை இயக்கும் முழு பொறுப்பும் ஒரு டேஷ் உள்ளது, நிர்வாக குழுவிடம் உள்ளது. 181வது கேள்வி. ஒருங்கிணைந்து முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட ஒரு மக்கள் தொகுதியை டேஷ் என்கிறோம், குழு என்கிறோம். 182வது கேள்வி. பொதுவாக ஒரு குழு ஒரு செயலுக்கு அல்லது பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு உருவாக்கப்பட்டால் அது டேஷ் தன்னை பெற்றதாகும். தற்காலிக குழு தன்னை பெற்றதாகும். 183வது கேள்வி. ஒரு விண்ணப்பதாரரின் திறமை முழுவதையும் அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படும் ஒரு தேர்வு முறையே டேஷ் ஆகும், எழுத்து தேர்வு ஆகும். 184வது கேள்வி. விண்ணப்பதாரரின் கல்வித் தகுதிகளோடு அவர்களது தோற்றப்பொழிவு, பேச்சுத் திறமை, அறிவு கூர்மை மற்றும் மனதில் எண்ணி உள்ள குறிக்கோள் ஆகியவைகளை ஆய்ந்து கொள்ள இத்தேர்வு நடத்தப்படுகின்றது. நேர்முகத் தேர்வு. 185வது கேள்வி. ஒரு பணியாளரின் அறிவு திறமையும் கல்வியறிவின் ஆழத்தையும் அறியும் விதத்தில் இந்த டேஷ் நடத்தப்படுகிறது. மதிநுட்பத் தேர்வு நடத்தப்படுகிறது. 186வது கேள்வி. தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களின் திறமையை வெளிப்படுத்த கடைப்பிடிக்கும் கருவியே பயிற்சி அளித்தல் எனப்படும். 187வது கேள்வி. பல்வேறு நிலையில் இருக்கும் பணியாளர்களுக்கும் அதிகப்படியாக இருக்கும் உறுப்பினர்களுக்கும் நிறுவனத்தின் நடைமுறைகளை அவ்வப்போது தெரியப்படுத்த டேஷ் பயன்படுகின்றன, சுற்றறிக்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன. 188வது கேள்வி. ஒரு கூட்டுறவு சங்கத்தை நேரடியாக கண்காணிக்கும் மற்றொரு முறைக்கு டேஷ் என்று பெயர், ஆய்வு என்று பெயர். 189வது கேள்வி. ஒரு சங்கத்தின் நிர்வாக சபையானது வரவு செலவு திட்டத்தை தயாரித்து மகா சபையில் வைத்து விவாதிக்கலாம். 190வது கேள்வி. சங்கத்தை இணைப்பது, பிரிப்பது, வாராக்கடன்களை தள்ளுபடி செய்வது போன்ற அதிகாரங்களையும் டேஷ் பெற்றுள்ளது, மகாசபை பெற்றுள்ளது. 191வது கேள்வி. உற்பத்திக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் கேட்கும் பொழுதெல்லாம் தடையின்றி விநியோகிக்கத்தக்க முறையில் இருப்பு வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு டேஷ் என்ற பெயர், பண்டக பராமரிப்பு என்று பெயர் அல்லது பொருள் பராமரிப்பு என்று பெயர். 192வது கேள்வி. விதிகளை அனுசரித்து ஒரு சங்கத்தின் பிரதிநிதித்துவ மகாசபையை அமைக்குமாறு ஆணையிடலாம் குறித்த சட்டப்பிரிவு 32(4). 193வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றில் எது மேலாண்மையின் ஒரு அமைப்பின் குறிக்கோள் மற்றும் இலக்கினை நிர்ணயிக்க உதவுவது? திட்டமிடுதல். 194வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றில் எது மேலாண்மை பணி அல்ல? பூஜ்ய வரவு செலவு திட்டம். 195வது கேள்வி. கூட்டுறவு நிறுவனங்களில் மேலாண்மை பணிக்கு பொது பதவித்தரம் ஏற்படுத்த கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1953 பிரிவு 75 கீழ் அரசுக்கு அதிகாரம் உண்டு. 196வது கேள்வி. கூட்டுறவு சங்கத்தின் வாக்களிக்கும் கொள்கை ஒரு நபர் ஒரு வாக்கு. 197வது கேள்வி. வரையறுக்கப்பட்ட பொறுப்புகள் என்பது உறுப்பினர்களின் பொறுப்புகள் அவர்களின் பங்கு மூலதனத்திற்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டது. 198வது கேள்வி. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வைப்பீடுகளுக்கான வட்டி விகிதம் யாரால் நிர்ணயம் செய்யப்படுகிறது? பதிவாளர். 199வது கேள்வி. கேத் லாக்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்க்கண்டவற்றில் எது உற்பத்தி மேலாண்மையின் பணி அல்ல? நடைமுறை மூலதனம். 200வது கேள்வி.
ஆண்டு பொதுப்பேரவை கூட்டத்தின் போது குறைந்தது எத்தனை நாட்களுக்கு முன்னதாக உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய அலுவலக முகவரிக்கு அறிவிப்பு அனுப்ப வேண்டும்? 1 வாரம். நன்றி, வணக்கம்.